எல்லாருக்கும் வணக்கம். திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்து, இப்போ வந்து அ தன்னுடைய மந்திரி சபையையும் அமைத்து விட்டார். இன்னைக்கு காலையில விசிக திருமாவளவன் அவர்களுடைய கட்சியிலிருந்து ஒரு எம்எல்ஏவுக்கு மந்திரி பதவியும் வாங்கி கொடுத்து, இன்னைக்கு மந்திரி சபை இன்னி வரைக்கும் அது ஒரு பூர்த்தியாகி விட்டது. ஆட்சி அமைப்பாரா? மாட்டாரா? அதுக்கு வருமா? வராதா? இவ்வளோதான். ஜெயிக்கிறது கஷ்டம். ஐய்யய்யோ! மேஜிக் நம்பரே வருமா? வராதா? என் பேரன், "தாத்தா 118 வந்துருச்சா தாத்தா?" அப்படிங்கிறான். என் பேரனுக்கு வயசு இப்போ இந்த மே 25 வந்தா 8வது வயசு ஆரம்பம். அவன் கேட்குறான். அந்த மாதிரி இன்னைக்கு விஜய் அப்படிங்கிற பேர், அது வந்து மேஜிக் நேம் ஆயிடுச்சு. நானு எத்தனையோ பேர் வந்து விஜய்லாம் ஜெயிச்சா ஒரு 2, 3 சீட் ஜெயிக்கலாம். அதுக்கு மேல வாய்ப்பு இல்ல. அப்படின்லாம் தான் நாங்கலாம் பேசினோம். ஏன்னா, எனக்கு 75 வயசு ஆச்சு. நான் பார்த்த அரசியல் வேற. நான் இத்தன வருஷம் பார்த்த அரசியல் அத அத வச்சு தானே நான் கணிக்க முடியும். நான் என்ன படிச்சேனோ, அந்த படிப்பிலேருந்து தானே நான் என்னுடைய அறிவை உபயோகப்படுத்த முடியும். இது என்ன ஆயிடுச்சு, எல்லாத்தையும் அப்படி புரட்டி போட்டு அப்படி அ ஒரு பெரிய மேஜிக் பண்ண மாதிரி ஆகி, இன்னைக்கு இந்தியா முழுக்க தமிழ்நாட்டினுடைய இந்த டெலிவிஷனுடைய நியூஸ் சேனல பார்க்குற அளவுக்கு, குடும்பத்தில இருக்கிறவங்கலாம் பார்க்குற அளவுக்கு அந்த சி. ஜோசப் விஜய் அப்படிங்கிற பேர் மிக பிரபலமாகி, இதே ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு எல்லா ஸ்டேட்லேருந்தும், எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸும், சென்ட்ரல் மினிஸ்டர் வரைக்கும் இது ஒரு மேஜிக் உண்டாக்கி விட்டார். ஸோ, நாமெல்லாம் ஏன் இப்படி தப்பா கணிச்சோம் அப்படிங்கிறது, இது நம்ம ஒரு நான் ஜோசியன் கிடையாது. ஆனால் எனக்கு பல ஜோதிடர்கள்லாம் தெரியும். ஆனால் பல ஜோதிடர்கள்ல யாரோ ஒருத்தர் மட்டும் 2 பேர் சொன்னது தவிர, பாக்கி எல்லாமே தப்பா தான் போச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரு சொன்னாரு, "எப்படிப்பா இப்படி தப்பா சொன்னீங்க?" "சார் நான் அவர கணக்கிலேயே எடுத்துக்கல சார். நான் திமுக, அதிமுகக்குள்ள தான் நான் பேசினேன்" அப்படின்னாரு. அது எப்படி எனக்கு தெரியல. ஆனால் ஜோதிடன் என்பவர் கடவுள் கிடையாது. ஆனால் அந்த கடவுளாக இருந்தா கூட, கடவுளுடைய லெவல் வேற. ஆனால் மனிதர்கள், மனிதர்கள் வந்து சில சமயம் அந்த அது கண்ண மறைச்சிரும்னு சொல்லுவாங்க. அதனால தான் சாதாரணமா ஜோதிடர்கள் தன்னுடைய குடும்ப ஜாதகத்த பார்க்க மாட்டாங்க. உறவுக்காரங்க ஜாதகத்த பார்க்கறது இல்லன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அது வந்து டிஸ்டர்ப் பண்ணிடும் அவங்கள அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு விஷயம். இன்னைக்கு லாஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட திரு அ என்.ஜி. குமரன் மதுரை அஸ்ட்ராலஜர். அவர் ஃபோன் நம்பர் கூட உங்களுக்கு குடுத்தேன். 8667228605. அவரு இன்னைக்கு மறுபடியும் மெட்ராஸ் வந்திருக்கிறார். இதோ வணக்கம் சார். வந்திருக்கிறார். சார். இது ஒரே கேமரால எடுக்கிறதுனால, மேனுவலா அப்படி திருப்பி உங்கள கொண்டுறேன். இல்லைன்னா நான் பேசுற வரைக்கும் நீங்க அப்படியே என்னடா பண்றதுன்னு தெரியாத உட்காந்துருக்கணும். சிறப்பு சார். ரொம்ப சந்தோஷம். அதுதான் கரெக்ட்டா உங்கள ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்ற மாரி ஆஹா! பண்ணி விட்டுருக்கேன். ஆ இந்த அ புரோகிராம் வந்து இந்த 1/2 அன் ஹவர் புரோகிராம் ஒரு அரசியல் அ உடைய ஜோதிட புரோகிராம். அ திரு விஜய், விஜய் அவர்களுக்கு வந்து எனக்கு ஒரு 30 வருஷம் முன்னாடி எஸ்.ஏ. சந்திரசேகர் நாங்க சில பேரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது, அப்போ அவர் சொன்னார், "என் பையன் ஜாதகம் வந்து எம்ஜிஆர் ஜாதகத்தை விட மிகப்பெரிய ஜாதகம். ஒரு நாள் அவன் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆவான்னு" சொன்னார். அப்போ நமக்கு என்ன, நம்ம பையன் நல்லா இருக்கணும்னு சொல்ற அப்பா மாரி தான் தோணுச்சே தவிர, நான் சொல்றது ஆரம்ப கால படங்கள். விஜய் அந்த பெரிய அந்த விக்ரமன் இதுக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி சொல்றேன். அது அந்த மாதிரியான காலகட்டம். அப்போ எனக்கும் அந்த ஜாதகத்துலலாம் 100% நம்பிக்கை உண்டு. ஆ நான் நான் போன அன்னைக்கு தான் விஜயும் கர்க்கடகேஸ்வரர் கோவில் கும்பகோணத்தில இருக்கிற கோயிலுக்கு அவரும் வந்துட்டு போனாரு. ஸோ, அ எனக்கு வந்து இன்னைக்கு விஜய் வந்ததுல வந்து எனக்கு எந்த "ஐய்யய்யோ! இவரு வந்துட்டாரே! நம்ம கணிப்பெல்லாம் தப்பா போச்சு" அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் ஒண்ணுதான். நம்மை ஆள்பவர்கள் யாராக இருந்தாலும், அவர்கள் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும். அவர்களால மக்களுக்கு மிக அதிகமான நன்மை கிடைக்கும். சூப்பர் சார். அவ்வளோதான். அந்த விஷயத்துல இப்போ உங்கள நான் கேட்கிறேன். எதனால வந்து விஜய் ஜெயிக்க மாட்டாருங்கிற மாரி நெறைய ஜோதிடர்கள் சொன்னாங்க.
ஆமாம் சார். இது பொதுமக்கள் இவர் வருவார்னு எதிர்பார்த்ததை விட பல அறிஞர்கள், அரசியல்ல முதிர்ச்சி பெற்றவர்கள், அரசியல்ல வந்து சர்வே பண்ணி கணிச்சவங்க, இத்தனை சீட்டு தான் வருவான்னு சொல்லக்கூடிய நபர்கள் கூட சரியா சொல்ல முடியாத சூழ்நிலை. ஏன்னாக்கா அவரை பெருசாக எடுத்துக்கல. நீங்க சொன்ன மாதிரி இவரெல்லாம் வந்து வருவாரு அப்படின்னு எடுத்துக்க முடியல. இந்த கூட்டங்கள் வந்து இவருக்கு கன்வெர்ட் ஆகுமா, அப்படி ஓட்டா கன்வெர்ட் ஆகும்போது அவங்க வந்து அதை எடுத்துக்கல. நானே இப்படிதான் பேசுறேன். அதாவது ஷோவுக்கு வந்து 1,00,000 பேர் வந்தாங்க. அந்த இதில தான் காமராஜர் தோத்து போனார் ம். அப்படின்னு. அதே போல விஜய் வந்து ஆ, மிகப்பெரிய பிரச்சாரத்த முன்னெடுக்கல. சரி. அப்படியே பல்கா அந்த இடத்துல அது விஜய் கிராஸ் பண்றார் அப்படிங்கும்போது வந்த கூட்டங்கள் பிரமிப்ப குடுத்தது. ஆமா சார். அதெல்லாம் ஆச்சரியமா இருந்தது. ஆனா இது எப்படி ஓட்டா மாறும் அப்படின்னு அப்படிங்கிற தெரியல. மாதிரி இதை வந்து பல ஜோசியர்கள், நீங்க சொன்ன பல ஜோசியர்கள் வந்து இதை கணிக்க முடியாது சொல்லி சில ஜோசியர் சொன்னாங்க. விஜய் தான் வருவாரு அப்படின்னு ஆணித்தரமா சொல்ற ஜோசியர்கள் இருக்காங்க. நானே 2024ல டிசம்பர் மாதம் ஒரு ஜோதிட மாநாட்டில் நான் பேசும்போது கூட 2026ல மிகப்பெரிய சக்தியாக வருவார்னு நானே சொல்லியிருக்கேன் சார். ஓ! நிச்சயம் அதை சொல்லி அது இன்னும் யூடியூப்ல வலைத்தளங்கள்ல இருக்குது. அப்படி சொன்ன நானே வந்து 2026ல அதை ஆணித்தரமா சொல்லல. ஆனா 2024 சொன்னது உண்மைதான். 2026ல அதை பத்திய நீங்களாம் சொல்லும்போது என்ன இப்படி சொல்றாங்க, படித்தவர்கள், அரசியல்ல ரொம்ப சர்வே பண்ணாங்க, இவங்களாம் சொல்லும்போது ஆச்சரியமா இருக்கு. இருக்கட்டும், இருந்தாலும் 2024 சொன்னதான் அப்படியே இருக்கு சார். கட்டாயம் என்னை மாதிரி சில ஜோசியர் சொன்னாங்க, வந்திருக்கிறாரு. இந்த அது விஷயம் மாரி சொன்ன ஜோதிடர்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஏன்னா, நான் ஜோதிடத்த நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்கலாம் சில பேர் இருக்காங்க. ம். அத நான் ஆரம்பத்துலேருந்தே நம்ப மாட்டேன். நாங்க வந்து முற்போக்கு சிந்தனை, எங்களுக்கு இந்த சிந்தனை, அவங்களுக்கு தனியா மூளை வந்து வெளியில இருக்கு. அப்படிங்கிற மாரிலாம் பேசுறவங்கலாம் இருக்காங்க. ஆனா, அவங்க ரகசியமா வந்து உங்கள மாரி ஜோசியர்கள பார்ப்பாங்க. இல்லன்னா, உங்கள மாரி ஜோசியர்கள ரகசியமா வீட்டுக்கு வர சொல்லி பார்க்குறவங்கலாம் நமக்கு தெரியும் நெறைய பேர. ஆனால் அவருடைய விஜய பொறுத்தவரைக்கும், அ இந்த இடத்துல கடவுள் மேல் ஆணையாக அப்படின்னா, கடவுள் மேல் ஆணையாங்கிறேன். நான் வந்து அவர் ஜோசப் விஜயாக இருக்கட்டும், யாராக வேண்டுமா இருக்கட்டும். நாம வந்து தமிழ்நாட்டை இவங்க தான் ஆளணும், அவங்க தான் ஆளணும். அதெல்லாம் அவர் தமிழ்நாட்டில பிறந்தவர். நமக்கு ஆள்கின்றவர்கள் மிக நேர்மையானவர்களாக இருந்தா மக்களுக்கு நல்லது. அவ்வளவுதான். அ சில சிறப்பம்சங்கள் என்னன்னா சார், ம். அவர் பிறந்த தேதி வந்து 22/6/1974 எல்லாருமே தெரியும். கட இலக்கணம், கடகராசி என்பது மறுக்க முடியாத உண்மை சார். நிச்சயமா அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர் மூலம் அது அறியப்பட்ட செய்தி. இது உலகம் பூரா ஜோசியர் மத்தியில தெரியும் சார். நான் 2000வது வருஷம் நான் அவர அழைச்சுட்டு ம். ஒரு ஸ்டார் நைட்டு ம். விஜய் விஜய் ஈவினிங் அப்படின்னு போட்டு கனடால பண்ணினோம். சூப்பர் சார். போயிட்டு வந்தோம் அப்போ. அப்போவே அவருடைய பாஸ்போர்ட் காப்பி என்கிட்ட தான் இருக்கு. அதுலயும் அ ஜோசப் விஜய்ன்னு தான் அவர் பேரு. ம். ஆனா அத வச்சு அரசியல் பண்ணக்கூடிய மனோபாவம்லாம் எனக்கு கிடையாது. இல்ல இயற்கையாவே இப்போ எம்ஜிஆர் எடுத்தீங்கல்ல, ஒவ்வொரு படத்துலயும் பார்த்தீங்கன்னாக்கா, சென்டிமெண்டலா ஒரு காட்சி வைப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு ஷூட்டிங்கே வெற்றி வெற்றின்னு கத்திட்டு வரும்போது ஒரு சீன் வைப்பாங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஜோசியத்திலயும் நியூமராலஜி அளவில்லாத ஈடுபாடு எங்க டிராமாலயும் முதல் டயலாக் ஆண்டவா எல்லாரையும் நல்லபடியா வைப்பா. இதுதான் எங்க டிராமா டயலாக். அந்த மாதிரி அவர் வெற்றி வைக்கும்போது அவருக்கு நியூமராலஜில எந்த அளவுக்கு ஈடுபடுறது எம்ஜிஆர் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவருடைய சொந்த படம் 3 படம் சார் எம்ஜிஆர் அவர்களுக்கு. நாடோடி மன்னன், அடிமை பெண், உலகம் சுற்றும் வருவது. இதுல அடிமை பெண் மட்டும்தான் டைரக்ஷன் சங்கர் வருவார். மத்த எல்லாமே 2மே டைரக்ஷன் அவர் தான் பண்ணுவாரு. இது என்ன பியூட்டின்னா, அவருடைய மக்கள் திலகம் எம்ஜிஆர்ன்னு போடுவாரு. இந்த அடிமை பெண், நாடோடி மன்னன், உலகம் சுற்றும் வருவது. இதுல எம்ஜிஆர் பிக்சர்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எம்ஜிஆர்ன்னு போட மாட்டாரு. எம்முக்கு வந்து இஎம், ஜிக்கு வந்து ஜிஇ போடுவாரு. யாருக்கு வந்து ஒய்ஏஆர்ன்னு போடுவாரு. இதை கூட்டினா 8ஆம் நம்பர் வரும். ஓ! 26 வரும். ஒவ்வொரு பெயருக்கும் வந்து ஒரு சூட்சம் நம்பர் இருக்கு சார். அதுவும் 8ஆம் நம்பர் வரும். இது எப்படி வச்சு கொடுத்தாங்கன்னா, அவரு கூட உடன்படியாற்றிய வித்வான் வேலுலட்சுமி வச்சு கொடுத்ததா நான் ஆமா. கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு நான் பார்த்த 26/12/1950 ம், இது 26/8 ம். 26/12/1950 கூட்டினாலும் 8 வரும். கரெக்ட். எஸ்வி சேகர் SEKR இருந்தது. அதுவும் 8. பாருங்க. ஸோ 3, 8 வந்த உடனே என்ன சொன்னாங்க, இது மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். ஆனா சுத்தி இருக்கிறத அழிச்சுக்கிட்டே வளரும்ன்னும்போது, அந்த எஸ்வி சேகர மாத்திரம் மாத்திக்கிட்டு 41 மாத்திக்கிட்டேன். பாத்தீங்களா, இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். கரெக்டா மேட்ச் பண்றீங்க.
இது மாதிரி தான் சார் 8ஆம் நம்பருக்கு பவர் இருக்கு. அதனால என்ன பண்ணாருனாக்கா, எம்ஜிஆர் பிக்சர்ஸ் போட்டுட்டு லாஸ்ட் வந்து டைரக்ஷன் போடும்போதோ, மக்கள் தொடர்பு போடும்போது எம்ஜிஆர் மட்டும் போடுவார். அதான் எனக்கு கூட ஏதாவது வெளியூர் போறேன், ஹோட்டல் ரூம்னா, அதுவே 8ஆம் நம்பர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அத அக்செப்ட் பண்ணிப்பேன். இல்ல நானே போய் 8ஆம் நம்பர் வேணும்னு கேட்கறது கிடையாது. கரெக்ட். அதே மாதிரி விஜய் சாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் அவருக்கு ஹெல்ப் பண்ணது 8ஆம் நம்பர். ஆ. ஃபர்ஸ்ட். ஏன்னா, குழந்தை நட்சத்திரமா 10 வயசு அறியும் போது பார்த்தீங்கன்னாக்கா, நடிச்ச படத்தோட பெயர் வெற்றி. ம். நடிகர் வந்து விஜயகாந்த் அவர்கள். அந்த விஜயகாந்துக்கு வந்து அதுல கேரக்டர் பேர் வந்து விஜய். ஓ! இவருக்கு விஜயகாந்த் ஐயா சாருக்கும் இந்த நடிகர் விஜய்க்கு எது முன்ஜென்ம தொடர்பு இருக்காதுன்னு தெரியல. ஆனா அவர் தான் இவரோட வாழ்க்கைய ஆரம்பிச்சு வைக்கிறாரு. அதே மாதிரி இடையில ஒரு படம் தொய்வு விடும்போது செந்தூர பாண்டியன் பேர் ஒரு படத்தின் மூலமா அவருக்கு மறுபடியும் கிஃப்ட் குடுக்குறாரு. ஆனா அந்த காலகட்டத்துல விஜய் கொஞ்சம் சோர்ந்து போயிருந்தாலுமே, இவருக்கு ஃபர்ஸ்ட் படத்துடைய பேர் வெற்றி. அதனால தான் என்னமோ தெரியல, அந்த வெற்றின்ற பேர வச்சு தான் கட்சியில தமிழக வெற்றி கிழவுன்னு வச்சாரு என்னன்னு தெரியல. அந்த வெற்றிக்கு இதுக்கும் தொடர்பு இருக்கான்னு தெரியல. ஆனா அந்த படம் வெளிவந்த அது தேதி முதல்ல 17 வந்து தமிழக வெற்றி கழகம்னு இருந்தது. ஆமா. நான் தான் போட்டேன். என்ன விஜய் இக்கு உண்டா இல்லையா? கரெக்ட். அப்படின்னு மாற்றம் போட்டேன். அப்புறம் உடனே அடுத்த நாளே இக்கு போட்டார். அந்த மாற்றத்த சொல்லியிருந்தேன் சார். அது வச்சிருக்கு. அது வந்திருக்கு. ஆனா ஒண்ணு, அந்த படம் வெளிவந்த தேதி 17/2/1984. அப்போ அவருக்கு 10 வயசு சார். ம். அந்த நம்பர் 17. 8ஆம் நம்பர். இந்த 8ஆம் நம்பர் இதுல இன்னொரு 8ஆம் நம்பருக்கு என்ன விசேஷம் சார், இவர் வந்து தன்னோட ரசிகர் மன்றங்கள விஜய் மக்கள் இயக்கம்னு ஆரம்பிச்ச நாள் பார்த்தீங்கன்னாக்க 26/7/2009. அதுவும் 8ஆம் நம்பர். இவருடைய மூத்த பையன் தம்பி ஜேசன் சஞ்சய் பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா 26 வரும். ஓகே. அதுவும் 8ஆம் நம்பர் தான் சார். 8ஆம் நம்பர். அவரு பையன் பிறந்த தேதி 26/8/2000 சொல்லுவாங்க. அது மிக சரின்னு நினைக்கிறேன். அது 8ஆம் நம்பர். இந்த மாதிரி 26/8/2000 சார். 2000 சான்ஸ் இருக்கு இல்லன்னு நினைக்கிறேன் சார். இல்ல 2000. 2000ல தான் நான் அவர அழைச்சுட்டு கனடா போனேன். அப்ப அவர் இல்ல எனக்கு வந்து கல்யாணம் தகவல் ஆகல. வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். தகவல். இதுல என்ன ஒரு பீட்டுனா, இவருக்கு வந்து எப்பயுமே நன்மை செஞ்ச நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, குருவின் நட்சத்திரமும், கேதுவின் நட்சத்திரம் இவருக்கு எப்பவுமே லைஃப்ல ரொம்ப நன்மை செய்யுது சார். இந்த 8ஆம் நம்பர் எப்பயுமே ஒரு நன்மை செஞ்சே இருக்கும். அதே மாதிரி விஜய் மக்கள் இயக்கம் மாத்தின தேதி பார்த்தீங்கன்னா 26/7/2009. அது 8ஆம் நம்பர் சார். அதே மாதிரி 17ஆம் நம்பர் தான் 17ஆம் தேதி தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நடிச்ச வெற்றி படம் வெளிவந்த தேதி 17ஆம் தேதி தான். இப்படி இப்போ இது இது ரொம்ப பாசிட்டிவ் விட்டுருவோம். ம். இந்த விஜயோடைய பிரசன்ட் எடுத்துப்போம். ம். ஏன்னா, ம். விஜய் குழந்தையா இருக்கும்போது எப்படி, ம். அதெல்லாம் வந்து அத தாண்டி ம். நம்ம இப்போ அவரு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ம். அவருக்கு 118 சீட்டு கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்ல ம். அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 118 ப்ரூவ் பண்ணி அன்னைக்கு என்னடான்னா, தற்செயலாக அதிமுகவும் 2ஆக ம். அ ஒரு பிரிவினை வந்து ம். அவங்களும் ஒரு 25 பேர் சொல்லி 144 நம்பர் 144 ம். அ நம்பர காமிச்சிட்டார். ம். அதுல திமுக வெளிநடப்பு பண்ணதுனால 60 பேர் போனதுனால, ம். 22 பேர் மட்டும் தான் எதிர்ப்பு. வைகோ போன்றவர்கள் நடுநிலை வகிச்சுட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது. அப்புறம் இதுல என்னன்னா, இதுவரைக்கும் தமிழக வரலாற்றிலேயே இத்தன பேருக்கு அதாவது அந்த என்ன சொல்றது, நம்ம ரிசர்வ்டு அ தொகுதிக்குள்ள மட்டும் நிற்க வேண்டியவர்கள 2, 3 பேர இவர் பொது தொகுதியிலயும் நிக்க வச்சு வின் பண்ணியிருக்காரு. உண்மை சார். அதே சமயத்துல கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் வரைக்கும் அந்த ரிசர்வ்டு பீப்பிள்க்கு மினிஸ்டர்ஷிப் குடுத்தது ரொம்ப ஆச்சரியமாக அவர்ட்ட பார்க்கப்படுகிறது. வந்து எல்லா என்ன பொறுத்தவரைக்கும் ஆரம்பத்திலேருந்தே நான் ஒரு விஷயத்துல தெளிவா இருப்பேன். நானும், என் சமுதாயத்துல இருக்கிறவங்களும், யார் வந்தாலும் அவர்கள் நேர்மையானவர்களாக இருக்கணும். அவ்வளவுதான். இந்த ஜாதிக்காரன் தான் வரணும். ஆனா, சமுதாயத்துல எல்லா ஜாதியுடைய ரெப்ரசன்டேஷன் தான் அசெம்பிளி. அதுல வந்து ஜெயலலிதா இருந்த வரைக்கும் தன்னை தவிர ஒரு 2 பேருக்கு எக்ஸ்ட்ராவா பிராமினுக்கு சீட்டு குடுத்தாங்க. அதுவும் 30 வருஷம் முன்னாடி எம்ஜிஆர் பீரியட்ல ஹெச்வி ஆண்டேன்னு பிராமின் மினிஸ்டரா இருந்தாரு. ஜெயலலிதா பீரியட்ல திருச்சி சவுந்தரராஜன் நினைக்கிறேன். அவரு மினிஸ்டரா இருந்தாங்க. அதுக்கப்புறம் யாரும் மினிஸ்டரா வரல. நான் 2006ல நான் எம்எல்ஏ. அப்புறம் ராஜலட்சுமி இப்போ தாவேக்கால சேர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நட்ராஜ், டிஜிபி நட்ராஜ் வந்து அவரு மயிலாப்பூர்ல நின்னாரு.
2016க்கு அப்புறம் யாரும் இல்ல. ம். 21லயும் இல்ல, 24லயும் இல்ல. ம். அந்த மாரியான சூழ்நிலையில, இப்போ வந்து 2 பேருக்கு பிராமினுக்கு சீட்டு குடுத்திருக்காரு விஜய் அவர்கள். ம். ஆனா, அதேபோல சீமான் அவர்கள் ஒரு 6 பேருக்கு குடுத்தாங்க. சீமானுக்கு வந்து மிகப்பெரிய ஃபுட்டிங் கிடையாது நம்ம நங்கநல்லூர்ல. ம். ஆனா, நங்கநல்லூர்ல சீமானுடைய வேட்பாளர் கிட்டத்தட்ட 10,800 ஓட்டு வாங்கியிருக்காங்க. பெரிய விஷயம். அப்ப அது இன்னொரு கட்சிக்கு தானே பாதிப்பு. ம். இதுல இந்த தடவை என்ன ஆச்சு, பிராமணர்கள் என்ன பண்ணாங்க, ஆ திமுக தரவே இல்ல. ஏன்னா, அது திராவிட கழகம் பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தரதில்ல. அதிமுக ஜெயலலிதாவுக்கு பிறகு அதுவும் கிட்டத்தட்ட இந்த பிராமண எதிர்ப்போட தான் இருக்காங்க. பிஜேபி கேட்கவே வேண்டாம். அண்ணாமலை வந்த பிறகு மொத்தமா பிராமண எதிர்ப்பு. இவங்க 3 பேருமே குடுக்கல. நிச்சயமா இந்த சீமான் அல்லது விஜய் அப்படின்னு பார்த்தா, விஜய் தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த 2 பேர்ல. கண்டிப்பா. அப்ப விஜய்க்கே நம்ம போடுவோம். அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 40,00,000 பிராமணர்கள்ல ஆ கிட்டத்தட்ட ஒரு ஆ 60, 70% மேல விசில் போட்டாங்க. சார் இவரு எப்ப பல்ஸ் பார்த்தாருன்னா, இல்ல அது ஒரு இல்லங்க. அது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றேன். ம். விஜய்க்கு சரியா தெரியாது, அனுபவம் இல்ல. எல்லாம் சொன்னாங்களே ஒழிய, சீட்டு அலாட்மெண்ட்லேருந்து ஆனா எல்லாரும் புதுசு. எல்லாரும் புதுசு தான். யாருக்கு என்ன அனுபவம் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் அனுபவத்தோடயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் அதன் பிறகு எப்படி வாழ்க்கைய நடத்துறாங்களோ, வாழ்க்கை முறையோ அது மாரி தான். அதுக்கு வழி நடத்துவதற்கு நாம நேர்மையான அதிகாரிகள கூட வச்சுக்கணும். அவரு குடுப்பாரு சார். ஆனா நீங்க சொன்ன மாரி இவரு எங்க ஒரு பல்ஸ் பார்த்தாருன்னா, அ 2021ல உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு சார். புதிய மாவட்டங்கள் பிரிக்கப்பட்ட புதிய மாவட்டம் 9 மாவட்டத்துக்கு மட்டும் உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு சார். அந்த 9 மாவட்டத்த வந்து உள்ளாட்சி தேர்தல வந்து இவர் வந்து அப்ப விஜய் மக்கள் இயக்கம் பேர் வைக்கல. ஆனா நற்பணி இவரு கட்சி பேரு யாரும் யூஸ் பண்ணாதீங்க. என் பேர சொல்லுங்க. ஆனா சுயேட்சையா போட்டியிடுங்கன்னு சொல்லி 165 இடத்துல போட்டியிட்டாரு சார். அதுல 115 இடத்துல வின் பண்ணாரு. அப்பதான் சார் அவருக்கு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு உத்வேகம். இத வந்து எப்படி கான்ஃபிடன்ஸ் எப்படி நம்மால முடியும் நம்பிக்கை வந்தது அந்த உள்ளாட்சி தேர்தல் வந்தது சார். ஆனா ஜெயிச்சவங்க எல்லாமே சுயேட்சையா ஜெயிச்சாங்க. 115 இடம் ஆனா சுயேட்சையா ஜெயிச்சாலும் விஜய் பேரை யூஸ் பண்ணி ஜெயிச்சாங்க. கரெக்ட். அந்த அப்பதான் அவருக்கு அன்னைக்கு நடந்தப்ப இவருடைய ஜாதகத்துல இவர் எப்பெல்லாம் வின் பண்றாரோ சார், மிகப்பெரிய வின் பண்றாரோ அன்னைக்கு பூரா கோச்சாரத்துல செவ்வாயும் சனி சம்பந்தம் இருக்கும். இப்ப கூட இவர் ஜெயிச்சப்ப மீன ராசியில சூரியன் செவ்வாய் பார்வை தானே. இல்ல சூரியன் இருந்தது செவ்வாய் சனி. இப்ப மீன ராசியில செவ்வாய் சனி இருக்கும்போது அவர் வின் பண்றாரு. இந்த விஷயத்தை இப்ப நான் இவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்லல. நான் 2024 இதே விஷயத்த நான் ஒரு ஜோதிட மாநாடுல சொல்லியிருக்கேன் சார். செவ்வாய் சனி எப்பெல்லாம் கூடுதோ அப்போ இவருக்கு மிகப்பெரிய பலம் கூடுது. இப்ப இவர் வந்து இப்ப என்ன சொல்றாங்க பொதுவா விஜய், அவரால் இன்னும் 6 மாசத்துக்கு மேல நடத்த முடியாது அப்படிங்கிறாங்க. இல்ல நம்ம அது உங்களுடைய அஸ்ட்ராலஜிக்கல் கணிப்பு இல்ல. இப்பதான் வந்து அறிவோன்னு உள்ள வந்து இறங்கியிருக்காரு சார். இப்ப அவரை பத்தி எத்தனை நாட்கள் நீடிப்பாரு அப்படின்னு பேசுறது வந்து அது சரியா நாகரிகமா தெரியல. நாகரிகத்துக்கு சொல்லல சார். நீங்களும் நானும் அரசியல் பேசல. நீங்க இப்ப அத அப்போ கணிச்சேன்னு சொன்ன மாதிரி இப்போ என்ன அப்படின்னு கேட்க சொல்லலாம், சொல்ல முடியும். ஆனா அது வேற விதமா போயிடக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். இல்ல சார், இப்போ நான் அரசியல் பொதுவான பார்வையாளரை நான் சொல்றேன். இப்போ விஜய் வந்து ஒரு 118 மேலேயே ரீச் பண்ணிட்டாரு. அதுல 118ல வந்து இன்ஃபேக்ட் எனக்கு நாங்கெல்லாம் வெளியிலேருந்து ஆதரவு திமுகவோட தான் இன்னும் இருக்கும் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் கூட வந்து இன்னைக்கு மாறி கட்சி பதவியிலங்கிறத விட ஆட்சியில் பங்கு எடுத்துக்கொண்டு அந்த ஆட்சி பங்குல மந்திரி பதவியும் வாங்கிட்டாங்க. ஒரு நாள் மந்திரி பதவியில உட்கார்ந்துட்டா போறோம். இது வாழ்க்கை முழுக்க நம்மளை தொடரணுங்கிற எண்ணம் தான் சராசரியான மனிதனுக்கு இருக்கும். அதனால இனிமே மந்திரி பதவியில உட்கார்ந்தவங்க அந்த கண்டிஷனை போட்டு இந்த கண்டிஷனை போட்டு இந்த ஆட்சியை கலைக்கணுங்கிற எண்ணத்துக்கு வர மாட்டாங்க. ஏன்னா அங்க சுயநலம் பெரிய அளவுல இருக்கு. ஓகே, இத்தனை வருஷம் போராடினோமே யாருமே கொடுக்கல, இப்போ கொடுத்துட்டாரு விஜய் தான் நமக்கு எல்லாம். அது என்னன்னு சொல்றது, நல்லபடியா நீடிப்பார் சார். அதுதான் கேக்குறேன். இது என்னுடைய வெளிப்பார்வை. ஓகே, நல்லபடியா நீடிப்பார் சார். ஃபர்ஸ்ட் ஒரு 11 மாசத்துக்குள்ள ஒரு
ஆல்சர்ஸ் மைண்ட் வரும். அதிகபட்சம் 1.5 வருஷம் சார். தாண்டிட்டா நிச்சயமா ஒரு நான் அந்த நீண்ட வருஷத்துக்கு விஷயத்திலேயே நான் இன்னொரு விஷயம் யோசிச்சேன். விஜய பொறுத்தவரைக்கும், அதுல கூட இருக்கிற அந்த 107 பேரும் விஜயோடைய முகத்துக்காகவும், விஜய்ங்கிற பேருக்காகவும் தான் ஜெயிச்சிருக்காங்களே தவிர, அதுல எக்செப்ட் செங்கோட்டையன் அது மாரி 1, 2, 3 பேர தவிர வேற யாரையும் ஜனங்களுக்கு தெரியாது. தெரியாது. வேலையும் செய்யல அவங்க. தொகுதியிலே அவங்க தெரியாது சார். தொகுதியில இருக்கிறவங்களுக்கு இப்ப ஜெயிச்சப்புறம், நான் தான் எம்எல்ஏ தெரியும்ல, அப்படின்னு வந்து பேசிக்கிற அளவுக்கு வந்து இருக்காங்க. எம்ஜிஆர் அவர்களே இல்ல சார், எம்ஜிஆர விட்டுருங்க. நான் இந்த விஷயத்துல சொல்றேன். அப்படி இருக்கும்பொழுது, நாளைக்கு அவர்கள் பெருசாவும் பணம்லாம் செலவழிக்கல. எல்லா கட்சியிலயும் ஒரு 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 தொகுதிக்கு 20 கோடி செலவழிச்சேன், 30 கோடி செலவழிச்சேன்னு சொல்ற மாரி எல்லாம், இதுல ஒரு சிலர தவிர பெருசா செலவழிக்கல. அப்படி செலவழிக்காதவர்கள், விஜய் பேர வச்சு வந்துட்டு, நான் சம்பாதிக்கணுங்கிற ஒரு தவறான எண்ணத்துல இருந்தா, எனக்கு தெரிஞ்சு விஜய் அடுத்த நிமிஷமே அவங்கள அங்கேருந்து தூக்கி போட்டுருவாரு. அதற்கும் மேல பிரச்சனையா இருக்குன்னா, இவங்கெல்லாம் இப்படி பண்றாங்க. எனக்கு வந்து வெளியிலேருந்து எனக்கு இவ்வளவு தொந்தரவு குடுக்குறாங்க. என்ன நல்ல ஆட்சி அமையறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. நான் ராஜினாமா பண்றேன். நான் மறுபடியும் தேர்தல சந்திக்கிறேன். நீங்க எனக்கு மொத்தமா ஆதரவு குடுங்கன்னு சொன்னா, இதை விட மிக அதிகமான ஓட்டுக்களை பெற்று, அதிகமான சீட்டுக்களை பெற்று அவர் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குங்கிறது இல்ல. ஒரு பார்வையாளரா என்னுடைய கருத்து. நீங்க உண்மை, சொல்லுங்க உண்மை. இப்போ. இது அஸ்ட்ராலஜி. வந்து இப்ப மட்டும் இல்ல சார். நான் சொல்லக்கூடிய ஒரு 11 மாசம், ஒரு 1 வருஷத்துக்குள்ள சின்ன ஒரு பிரச்சனைகள் வரும். தாண்டிட்டாலும் அரசியல்னாலே நிச்சயம் டெய்லி பிரச்சனை தான் இல்ல, சார். அது இத ஒரு எல்லாரோடும் மறக்க முடியாத ஒரு பிரச்சனையை சந்திப்பாரு. அத தாண்டிட்டாருன்னா நிச்சயமா நீடிப்பாரு. இன்னொன்னு 2029லயும் அதுக்கடுத்த காலகட்டம் தமிழ்நாட்டை தீர்மானிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக இருப்பார். இவரை மீறி பெரும்பாலும் இவருடைய பேச்சை கேட்காம யாரும் எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியாது என்ற ஒரு நபராக இருப்பார் என்பது ஒரு ஜாத ரீதியான கருத்து. ஏன்னா ஒரு லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தின் சாரத்தை 12 இருக்கக்கூடிய 3 கிரகங்கள் வகிக்கும். சூரியன், சனி, புதன் 3மே திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு சார். திருவாதிரை இருக்கக்கூடிய புதன் வந்து ராகுவோட நட்சத்திரம், ராகு கேட்டன் சார். இது நட்சத்திர பரிவர்த்தனை. இது மிகப்பெரிய பலம். இதோட சந்திரன், செவ்வாய். மிகப்பெரிய அரசியல்வாதி எல்லாருக்குமே சந்திரன் செவ்வாயோடைய இணைவோ, சந்திரன் செவ்வாயோடைய பார்வையும் இருக்கு சார். அவங்க பூரா அரசியல் ஜெயிக்கிறாங்க சார். உதாரணத்துக்கு ஜெயலலிதா மேற்கு சொல்றேன் சார். இது நிச்சயமா மறுக்க முடியாத உண்மை. மிகப்பெரிய சக்தியா விழுந்தாரு. இப்ப அதை பத்தி பேசணும்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் பேசிட்டேன்னு சொன்னாங்க. நான் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே பேசியிருக்கேன். அது வலைத்தளங்கள் இருக்குது. இல்ல மறுக்க முடியாத உண்மை. அதே போல நீங்க யாராவது உங்க பர்சனலா நீங்க ஜாதகம் பார்க்கணும் எனக்குன்னா கூட ஃபோன்லேயே ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கலாம். என்ஜி குமரன் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அவர் நம்பர் பாருங்க கீழே வந்திருக்கு 8667228605. ஓகேயா? என் நம்பர் இருக்கவே இருக்கு உங்கள் எல்லாருக்கும் 9841023545. அதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட வந்து பலன்லாம் கேட்காதீங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு சொன்னால், கடவுள் நம்பிக்கையுள்ள அந்த கோவிலே வேலை செய்த ஒரு அந்த ஒரு பட்டர் அந்த கோவிலிலேயே வேலை செஞ்ச அந்த மிகப்பெரிய அந்த குருக்களுடைய மகனே வந்து ஹெச்ஆர்என்சியில் போட்டது ரொம்பவும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் எந்த துறையாக இருந்தாலும் அதில் லஞ்சம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னாலே மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும் எனக்கு தெரிஞ்சு. நல்லா வருவார் சார். சிறப்பான ஜாதகம். எனக்கு ஜாதகம் நம்பிக்கை இருக்கு. நீங்கள் எனக்கு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உங்களுக்கு பேட்டி கொடுத்தது சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ஏனென்றால் நம்ம வந்து அரசியல்ங்கிறது வேற. ஆனால் அதே சமயம் இந்த ஜாதகம் பொய், ஜாதகம் எல்லாம் சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு பர்சனல் லைஃப்லேயே நாடி ஜோதிடத்தில் உன்னுடைய 55வது வயதில் நாட்டை ஆள்பவள் உனக்கு சகோதரியை போல் இருந்து முடிசூட்டி அழகு பார்ப்பாள் அப்படின்னு வந்தது. அந்த ஜாதகத்திலேயே அந்த நாடியிலேயே 2 பக்கம் கழிச்சு 57வது வயதில் உனக்கு யார் கொடுத்தார்களோ அவர்களாலேயே உனக்கு ஆயுத பங்கம் வரக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் வந்து 28ல் நீ அதிலிருந்து அந்த பெண் அதிகாரத்திலிருந்து விலக்கி வெளியே வருவாய். இருக்கு, எல்லாமே இருக்கு. சொன்னது தான் நடந்திருக்கு. எனக்கு அதனால தான் தனிப்பட்ட எந்த விருப்பு நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு நினைக்கிறது இல்லை. கடவுள் எதை கொடுத்தாலும் அது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய
ஒரு நம்பிக்கை. கடவுள மீறி தான் எல்லாமே. அதனால நாம வந்து நான் அது பண்ணிடுவேன், இது பண்ணிடுவேன். அதெல்லாம் அந்த மாரியான உதார் வேலைக்கெல்லாம் அந்த அந்த மாரி அரசியல் கட்சியெல்லாம் நான் முடியாது இல்ல. சார். ஒரு மனுஷன் பிறக்கும்போதே கடவுள் ஸ்கெட்ச் போட்டார் சார். இப்படித்தான் லைஃப் உண்டு. அது யாரும் மீறி வர முடியாது சார். கடவுள்ட்டயே போய் கெஞ்சினா கூட, உனக்கு எங்கேயும் ஸ்கெட்ச் போட்டு குடுத்தாச்சு. இப்படித்தான் இருப்ப. இந்த டைம் நடக்கும். வந்து கும்பிட்டு போயிட்டியா? கொஞ்சம் பிரச்சனை குறையும் போயிட்டு வா. அவ்வளோதான் சார். நிச்சயமா கடவுள் மீறி எதுவும் செய்ய முடியாது. கேட்டீங்கல்ல புரோகிராம் வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுடைய ஜாதகத்த அப்படி இப்போ பக்கம் பக்கமா போட்டு அனலைஸ் பண்ணி வச்சிருக்காரு. எனக்கு கூட அவருக்கு 20 வருஷமா தெரியும். என் ஜாதகத்த போட்டு வச்சாரான்னு தெரியல. பட் இருக்கட்டும். விஜய் ஜாதகம்ங்கிறது நம்மளுடைய தமிழக முதல்வருக்காக, அவர் நலனுக்காக அவர் பண்ணியிருக்காரு. அதை நான் உங்ககிட்ட அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு. இதே சமயத்தில இன்னொன்னு சொல்லிடுறேன். நான் இப்போ விஜய பத்தி பேசுனதுனால, சார் எப்படியும் டிவிகேக்கு அங்க வந்து ஜாயின் பண்ணிடுவாரு. அந்த கட்சிக்கு வந்துருவாரு. அங்க மயிலாப்பூர் எம்எல்ஏ கேட்பாரு. இது மாரிலாம் யாராவது நெனச்சா, அவங்க அரசியல்ல பூஜ்யம்னு அர்த்தம். நான் அரசியல் வேண்டாம். இனிமே எந்த தேர்தல்லயும் நிக்கிறது இல்லன்னு சொல்லி 2011லயே தீர்மானம் பண்ணிட்டேன். அதனால எனக்கு இன்னைக்கு என்னுடைய அருமை நண்பர் திரு மு.க. ஸ்டாலின். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நட்பு என்பது வேற. என் கொள்கைகள் என்பது எனக்கு. அதுதான். அதனால நான் வந்து என்னுடைய கருத்துக்கள நான் சொல்லுவேனே தவிர, நட்பை நான் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. அதேபோல அ திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழகத்திற்கு மிகச்சிறந்த ஆட்சியை கொடுத்தால், தமிழக மக்கள் அனைவருமே சந்தோஷப்படுவார்கள். உங்க ஆட்சி திருப்பி வரணும்பாங்க. இவர் வந்து பெரிய பணமும் செலவழிக்காம, ஒரு பெரிய பிரச்சாரமும் இல்லாம, அந்த பிரச்சாரத்த வந்து Instagram அது மாரி சோசியல் மீடியா வழியாக பண்ணி, இன்னைக்கு இப்போ கரப்பு அப்படின்னு ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சு ம். டெல்லியில ஒருத்தரு ம். ம். ஒரு அந்த கரப்புங்கிறது கிட்டத்தட்ட அது பாட்டுக்கு 12 மில்லியனுக்கு மேல போயிடுச்சு. அதுல மெம்பர் ஆனவங்க. அத தடை பண்ணாக்கா, அவங்க அமெரிக்காலேருந்து பண்றாங்க. வேற இதுல வந்து பண்ணிடுவாங்க. ம். அத ஒண்ணும் தடை பண்ணிட முடியாது எல்லாத்துக்கும். ம். அந்த மாதிரி ஒருவர் யாராவது வரணும் என்று இறைவன் நினைத்தால், அதை யாரும் தடுக்க முடியாது. வரக்கூடாதுங்கிறதையும் இறைவன் தீர்மானிச்சுட்டா, வரவும் முடியாது. முடியாது. அதனால எனக்கு வந்து என்னுடைய பர்சனல் கொள்கைகள் வேற. நான் என்னுடைய எந்த கொள்கையும் நான் யாருக்காகவும் விட்டு குடுக்க மாட்டேன். எனக்கு என்னுடைய தேசம், என்னுடைய மதம், என் ஜாதி, என் குடும்பம். அதுக்கப்புறம் தான் பாக்கி எல்லாமே. அப்படிதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அது எனக்கு எனக்கு என்னுடைய ஜாதகத்திலயும் அந்த அந்த மாரி அமைப்பு நம்ம இருக்கிறதுனால அந்த அமைப்பு இருக்கு சார். அந்த அமைப்பு சிம்ம இருக்கிறதுனால லக்னம் இருக்கு. இருக்கு. நீங்களும் பூச நட்சத்திரம் அ தான். நீங்களும் நான் பூச பூச நட்சத்திரம் தான். நட்சத்திரம், கடகராசி, சிம்ம லக்னம். நிச்சயமா அது இப்ப நீங்க பேசக்கூடிய நாள், அவர் சார் தமிழக முதல்வர் அவரும் பூச நட்சத்திரம் நினைக்கிறேன். பூச நட்சத்திரம் தான் நினைக்கிறேன். பூச நட்சத்திரம் தான். ம். நிச்சயமா 2 பேர்கிட்டயும் அவரை பத்தி பேசும்போது நீங்களும் பூச நட்சத்திரம் உங்ககிட்டயும் பேசக்கூடிய வாய்ப்பு. நிச்சயமா என்னால சமுதாயத்திற்கு, என்னுடைய சமுதாயத்திற்கு ஏதாவது நல்லது நடந்ததுன்னா, அதற்கு உண்டான எந்த முயற்சியும் நான் எடுக்க தயாராக இருப்பேன். அத நான் விட்டுக் குடுக்கவே மாட்டேன். அதனால நான் அரசியலுக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னா, அதெல்லாம் வேற. அதுக்காக எல்லாத்தையும் கழட்டி உதறிட முடியாது. அதுக்காக சொல்றேன். நான் பூணல் போட்டிருக்கேன். அதனால பார்க்குறவங்க எல்லாம் பார்த்து பூணல்ல மாட்டி விட முடியுமா? அது அவசியமே இல்ல. இது என்னுடைய பழக்கம். இது என்னுடைய குடும்பத்தில இருக்குது. அவ்வளவுதான். ஓகேயா? உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இத பத்தின கருத்துக்கள், அப்புறம் சார் கிட்ட உங்களுக்கு வேணுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்காக நான் எப்ப சிஎம் ஆவேன் அப்படின்லாம் கேட்குற மாரி ஆசைப்படுறீங்க. அது உங்களுக்கு வரணும்னா வரும். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கட்சியில சேர்ந்து வேலைய செய்ய ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் வரதுக்கு முதல்ல வந்து வட்ட செயலாளர், அப்புறம் மாவட்ட செயலாளர் அதெல்லாம் ஆக முடியும். ஓகேயா? ஸோ அ திரு என்.ஜி. குமரன் சார்பாகவும், என் சார்பாகவும் இந்த ஜோதிட நிகழ்ச்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.